ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நம்ம வந்துட்டு இன்றைக்கி மருதாணி பறித்து மருதாணியில் என்னென்ன பொருட்கள் சேர்த்தா நல்ல செவக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அரைச்சி காமிச்சு அதே கையில் போட்டு காமிக்க போகிறேன். நம்ம ஆல்ரெடி ஹோம் யூடியூப் சேனலில் மருதாணி வீடியோஸ் நிறையவே நான் போட்டிருக்கேன். இப்போ இது நான் இன்னொரு பொருள் சேர்த்து அரைக்க போகிறேன். நான் போட்ட வீடியோ மாதிரி இது இருக்காது. ஏன்னா இன்னும் 2-3 இன்க்ரீடியன்ஸ் பொருள் சேர்த்து எப்படி எதாவது போட்டால் நல்லா செவக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன், போட்டு அரைச்சி காமிக்க போகிறேன். இப்போ நம்ம மருதாணியை பறிக்கிறோம். இது எங்கள் வீட்லேயே உள்ள செடி. இப்போ இதில் நல்ல அழகான மருதாணியாக பூச்சி இல்லாத, அதாவது பூச்சி வெட்டெல்லாம் இல்லாத மருதாணியாக அழகு மருதாணியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது அரைக்க போகிறோம். என்னென்ன பொருட்கள் அரைக்கும் அப்படின்னா நான் ஒரு 3 பொருள் சேர்ப்பேன். அதெல்லாம் போட்டு சேர்த்தா நல்ல செவக்கும். அது நான் என்னென்னங்கிறத காமிக்கிறேன். முதல்ல மருதாணி எங்கே பாருங்கள், நல்ல இலையாக பறிச்சுக்கோங்க. பூச்சி இல்லாத இலையாக, பிஞ்ச இலையாக இல்லாமல், குட்டி குட்டி இலையாக இல்லாமல், நல்ல பெரிய பெரிய இதெல்லாவும் அழகான இதெல்லாவும் பூச்சி இல்லாத இலையாகவும் பார்த்து செடியிலேருந்து நீங்கள் முதல்ல பறித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்த்து அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த மருதாணி எல்லாத்தையுமே உதுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அரைக்கிற நம்ம 3 பொருள் சேர்க்க போகிறோம். அது என்னென்ன அப்படின்னா புளி, கிராம்பு, ஜீனி. நான் ஆல்ரெடி வேறு நல்ல செவக்கிறதுக்கு இன்னொரு டிப்ஸும் போட்டிருப்பேன். இது இன்னொரு டிப்ஸ். இதை நம்ம ஜீனி சேர்ப்போம். இது ஜீனி சேர்த்தா போதும், கலர் சிகப்பு கலர் அப்படியே புளிஞ்சு கொடுத்துரும். அதே மாதிரி கிராம்பு சிகப்பு கலர் புளிஞ்சு கொடுத்துரும், புளியும் அப்படி தான். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அரைக்க வேண்டியது தான். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். அம்மி இருந்தால் நீங்கள் அம்மியிலே அரைச்சி எடுத்துக்கலாம். போட்டு ஓகே, இப்போ எல்லாத்தையும் போட்டேன். இப்போ நம்ம வச்சுருக்க ஜீனி, புளி, அப்புறம் கிராம்பு ஒரு 10 கிராம்பு, 10 to 15 கிராம்பு எடுத்துக்கோங்க. நான் மருதாணி அளவு நிறைய எடுத்துருக்கேன், அதனால் நான் 15 கிராம்பு போடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க. லைட்டாக தண்ணி சேர்த்து இப்போ நான் அரைச்சிக்கிட்டேன். இப்போ கைக்கு நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி இது எப்படி செவக்குதுங்கிறத உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன். நல்லா எதுவும் அதாவது பிசுறு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கைக்கு அப்ளை பண்ணுறதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. வச்சுக்கிட்டேன். இப்போ கையில் அப்ளை பண்ண போகிறேன். நான் சிம்பிள் டிசைன்லாம் போடல, ரொம்ப சாதாரணமாக டிசைன் தான் போடுறேன். உங்களுக்கு இதுக்கு செவக்கிறத காமிக்கிறதுக்காக தான் மெயினாக நான் காமிக்கிறதுக்காக தான் அதில் அரைச்சி நான் போடுறது. நான் டிசைன்லாம் போடாமல் சும்மா ஜஸ்ட்டு ஃபுல்லாக அப்ளை தான் பண்ண போகிறேன். அப்ளை பண்ணி எவ்வளோ செவக்குறது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைனை போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். இது எதுக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு செவக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதா நான் சிம்பிள் டிசைன் தான் போட்டிருக்கேன். இந்த மருதாணி நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நான் என் கைகளை காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி 2 கைக்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இங்கே பாருங்கள், நான் இது பெரிய டிசைன்லாம் கிடையாது, சிம்பிள் டிசைன் தான். எதுக்கு இந்த டிசைனை போட்டு காமிச்சேன்னா நல்லா எந்த அளவுக்கு செவக்குது அப்படிங்கிறத இந்த டிசைனில் மட்டும் தான் பார்க்க முடியும். அதனால தான் அதோட கை நிறைய பூஸ்டாப்பில் மருதாணி போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இது மாதிரி எல்லா இடத்துலையும் சிவப்பாக இருந்து கை அழகாக இருக்கும். அதனால தான் இந்த டிசைன்லாம் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன். ஸோ இந்த 3 பொருளை சேர்த்தா இந்த அளவுக்கு சிகப்பு கொடுக்கும். கை நல்லா சிகப்பாக போட்டுக்கலாம். நீங்கள் வேணுங்கிற டிசைனை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வரைஞ்சி போட்டுக்கலாம். ஸோ இந்த 3 பொருளை சேர்த்து மருதாணி அரைங்க. உங்கள் கைகள் செக்கச்செவன்னு சிவக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.